இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து ரெடி ஆகிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு நேராக பூஜை ரூமுக்கு தான் வந்திருக்கேன். பூஜை ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றணும், அதுக்காக தான். இப்போ இந்த பூஜை துடைக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் போட்டு பூஜை ரூமை துடைச்சாச்சு. பூஜை பாத்திரம் பார்த்தீங்கன்னா புளி வச்சு தேய்ச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு பூஜை பாத்திரம். இப்போ இந்த பூஜை பாத்திரம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஏதாவது நம்ம வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம செவ்வாய் ஓரையில் கண்டிப்பாக விளக்கு போட்டுட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், முருகர் சீக்கிரம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அதுக்காக தான் நான் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றுறேன். முருகருக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பால் வச்சுருக்கேன்ப்பா. எல்லாம் 6 விளக்கு 6 வெற்றிலை தீபம் தான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன். இந்த வெற்றிலை தீபத்தில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் விரதம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் லாங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். 6 விளக்கு 6 வெற்றிலை எல்லாம் பூ மஞ்சள் எல்லாம் வச்சு நான் நெய் போட்டு விளக்கு ஏற்றியிருக்கேன். நெய் போட்டு எதை சொல்ல இன்னமும் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் படித்து முடிச்சுட்டு பூஜையை நிறைவு செஞ்சாச்சுப்பா. எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிவிட்டு நானும் நல்லா வேண்டிட்டேன் சாமிக்கிட்ட. இப்போ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலும் முருகர்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட தான் கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்கேன்ப்பா. உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன். அப்புறம் பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.